வணக்கம் மக்களே, நான் பாபு. நம்ம மைசூர் வரையும் வந்திருக்கோம். மைசூர் அரண்மனை யார் யார் பார்க்கலையோ அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. மைசூர் அரண்மனை என்ட்ரன்ஸ் தான் இருக்கோம் நம்ம இப்போது. அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கேன். இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிருஷ்ணர் பொம்மை வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது கிருஷ்ணரோட பொம்மை. ரைட் சைடில் ஒரு கோவில் இருக்குது, அதுக்கு வேண்டிய பார்க்கிங் இருக்குது. இது இல்லாமல் அப்படியே ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். போகிறவங்க வந்து வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. முடிஞ்ச வரை எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். எப்படி சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளே என்ட்ரானோம்னா மழை வந்துச்சு. மழையில் வந்து உங்களுக்கு கஷ்டம் கவர் பண்ணியிருக்கேன். என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் தான் நட சாத்தி வச்சுருக்காங்க. அந்த கோவிலோட கோபுரம்லாம் எடுத்திருக்கேன். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஒரு ஸ்டெப்பாக போய் பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே வந்து பாதுகாத்துட்டு வராங்க. நைட்டில் வந்து லைட் போடுறாங்க. பட் நைட் வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. இது என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸை பற்றி லெஃப்ட் சைடில் இருக்குது தான் பேலஸு. இந்த பேலஸ்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பெரிய என்ட்ரன்ஸு. இதில் என்ட்ரன்ஸில் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. பட் இவங்க வந்து இந்த கிருஷ்ணர் ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் என்ட்ரன்ஸில் அலோவ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் வியூ வந்து இப்போது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிச்சு விட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரண்ட் வியூலாம் பார்க்குறதுக்கு. அரண்மனையோட ஃப்ரண்ட் வியூ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. அப்படியே போக மழை வந்துடுச்சு. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். பார்க்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பேலஸோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதுதான் என்ட்ரன்ஸு. எப்படி இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. க்ளீனாக தான் இருக்குது எல்லாமே. உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரீ எல்லாம் கிடையாது. 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணணும். வெஹிக்கிள் தனியாக பார்க்கிங் தான் சார்ஜ் பண்ணணும். எல்லாமே அமௌண்ட்டு தான். அமௌண்ட்டுக்கு தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஃப்ரீ என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாது. நல்லா மழைக்கு எதுவும் பச்சை பசேர் நல்லா புல் வயலோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு 2 ஸ்டெப்பு ஃப்ரண்ட் வியூ நல்லா பார்த்துக்குங்க. அதில் பேட்ரி வண்டியில் வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அமௌண்ட்டாக ஃப்ரீயான்னு தெரியல. அங்கே போகும்போது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதாங்க மைசூர் அரண்மனையோட ஃப்ரண்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன், பார்த்துக்குங்க. ஓகே, இது உள்ளே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து உள்ளே என்ட்ராகிற ஏரியா. அந்த கோபுரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்டிங்லாம் அப்படியே நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அந்த கருப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா லைட். அது பெரிய பெரிய 100 வாட்ஸ் பல்பு 200 வாட் பல்ப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது இதை உள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா ஷாப் இருக்குது. இது உள்ளே என்ட்ராகலாம். இந்த கவுண்டர் ஒன்று வச்சுருக்காங்க, என்கொயரி கவுண்ட்ரு. இந்த என்கொயரி கவுண்டரில் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து கண்ணாடி மாளிகைலாம் இருக்குது. சூப்பராக இருக்கும் கண்ணாடி மாளிகை. அந்த கண்ணாடி மாளிகையில் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு என்ட்ரு செக்கிங் பாயிண்ட்டு. இது செக்கிங் பாயிண்ட்டு முடிஞ்சோன்னா ஏதோ உள்ளே வரும். என்ட்ராகி அப்படியே போயிட்டே இருக்கோம், பார்த்துக்குங்க. கர்நாடகா இது மாதிரி வெளியிருந்து வரவங்க எல்லாமே இதுமாதிரி வந்து பார்த்துட்றாங்க கம்பல்சரி. இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இப்போது பழைய காலத்துக்கு யூஸ் பண்ண வண்டிங்கெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. இன்னொரு வண்டி ஒன்று இருக்குது, அதுவும் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வந்து கன்று வந்து குண்டு போட்டு சுடுற கன்னோட வண்டி இருக்குது. அதுவும் வித்தியாசமாக இருக்குது. அதுவும் சூப்பராக இருக்குது. அதுவும் கவர் பண்ணியிருக்கேன். உள்ள ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அம்மன் வந்து வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. கண்ணாடி மேக்கப் ஏரியான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இதுவும் ராஜாங்க யூஸ் பண்ண எல்லாமே வந்து அப்படியே உள்ளமே பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. எல்லாமே கல்லால் செஞ்சுருக்காங்க. எல்லாமே நின்று செல்ஃபி எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதுவும் வந்து ஒயிட் கல்லில் வந்து இந்த சாமி சிலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இதில். பட் வந்து கன்னடாவில் இங்கிலீஷில் தான் போட்டிருக்காங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போய் பார்த்துட்டு போகலாம். எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓவரெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிருக்கேன். எடிட்டிங் பண்ணலை. மொத்தமே இந்த உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்பெண்ட் பண்ணதில் எல்லாமே வீடியோ எடுத்துருக்கேன். ஓரளவுக்கு எல்லாமே மழை காலத்துலேயே எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த பெயிண்டிங்கு எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. போய் சுற்றி பார்க்கலாம். யானை வந்து பொம்மை வந்து அங்கங்கே சந்தில் இதுமாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. திடீர்னு பார்த்தா ஒரிஜினாலிட்டியாக இருக்க மாதிரியே இருக்குது யானையோட தலையெல்லாம். 100 ரூபா விட்டு சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு வருது. ஃப்ரீயெல்லாம் என்ட்ரன்ஸ் தானா ஒன்று ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. இது மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்கோசம் இது மாதிரி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த சிப்பாய் வீரர்கள்லாம் அந்த காலத்தில் அவங்க எப்படி அரண்மனையில் இருந்தாங்க, அதெல்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இப்போ ரைட் சைடில் இருக்கிறது வந்து கண்ணாடி மாளிகை. இந்த ஃபோட்டோஸ் முடிஞ்சோன்னா இருங்க காமிக்கிறேன். இந்த ரைட் சைடில் வந்து கண்ணாடி மாளிகை இருக்குது. அது வந்து சூப்பராக இருக்கும். கண்ணாடி மாளிகை வந்து மொத்தமே கண்ணாடியால் ஆனது.
மேல் கூரையிலேருந்து எல்லாமே கண்ணாடியானது. அந்த கூரையை பார்த்தா உங்களுக்கு தெரியும், மொத்தமே கண்ணாடி. இது ஒரு நல்லா சூப்பராக இருக்குது கண்ணாடி மாளிகை பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மளை. இதெல்லாம் பார்த்து எல்லாமே பிரமிச்சு போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்ணாடி மாளிகை தான். அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இது சில இதெல்லாம் ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க. அந்த ரூம்ஸ் பாட்டு நம்ம அலோவுடெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மியூசியம் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்களா ஃபோட்டோவும் தெரியல, எல்லாமே அப்படியே கொஞ்சம் பராமரித்து வச்சுருக்காங்க. இந்த ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. இந்த ஆள் ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் தான். ராஜாங்க அவங்க வம்சாவளிங்க அதுமாரி அவங்க சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த வுட்டில் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. இது என்னென்னு ஃபுல்லாக தெரியல, அப்படியே கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிஞ்ச வரையும் எல்லாமே ஷேரும் பண்ணி கொடுங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டோம். நம்ம ஒரு ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே இருக்குது. 3 பேஜுக்கும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த ஸ்பாட் முடிஞ்ச உடனே ஒரு கோட்டை மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷன் வரும். மேலே வந்து பூனை இருக்குது, அதை சும்மா காமிச்சிருக்கேன். இங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள், சினிமேட்டிக்கில் இருக்க மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. இது நல்லா இருக்குது. இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஓரளவுக்கு எல்லாமே பராமரிக்கிறாங்க. கிளாஸ் இது நல்லா இருக்குது. ராஜாங்க யூஸ் பண்ண சில்வர் சேருங்க இது. வெளியில் யானை தந்தம் எல்லாமே இருக்குது. சில்வர்லேயே சேர் வந்து கைப்பிடி எல்லாமே வந்து வெளியிலே இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்குது. ராஜா இது மாதிரி எல்லாமே இருக்குது. யானை தந்தமும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யாராச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த உள்ளே என்ட்ராகி சுற்றி ஆப்போசிட்டில் வந்து இறங்குறேன். இப்போது உள்ளே சுற்றி வந்துட்டோம். ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்தாச்சு எல்லாமே. யானை தந்தம் இது மாதிரி ராஜாங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் சைடில் வச்சுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தெய்வ வழிபாட்டில் கண்டிப்பாக ராஜாக்கள் வந்து 99% 100% எல்லாமே தெய்வ வழிபாடு வந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. தங்கத்தேர் மாதிரி சின்னதாக இருக்குது. இது வந்து மாடி மேலே போகணும். நம்ம மாடி மேலே போக போகிறோம். நான் தான் ஓகே. அப்படியே மாடி மேலே போகலாம் வாங்க. ஸ்டெப்ஸில் ஏறி மாடி மேலே போயிட்டு கீழே இருக்குன்னா ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான். மேலே வந்து பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது. கண்ணாடியில் வந்து வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் விநாயகர். நல்லா இருக்குது பார்க்கவே. நல்லா இருக்குது எல்லாமே. எப்போது நானும் ஒரு 3 டைம் விசிட் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல விஷயந்தாங்க. க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இவ்வளோ பேர் வந்து போகிறதுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ ராஜாவோட ஒரு சிலை வந்து இருக்கும். அந்த சிலையை வந்து நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள். இவர் தான் ராஜாவாம். இவர் வச்சுருக்காங்க. எல்லாமே முடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளியே கோட்டையோட மெயின் வாசல் வந்து தெரியுது. மேலே இருக்க ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. வாங்க. ஒரு நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. மேலே மாடி மேலே வந்தாச்சு. ஓரளவுக்கு 90% முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதான் என்ட்ரன்ஸு. நல்லா இருக்குது.
இந்த தூணுகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவலாக பார்க்கறதுக்கு நார்மலாக தெரியுது. நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது. அவுட்டு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவுட் ஆகிடுவோம். வெளியே போகிறத அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது, தூண்லாம் இருக்கா இல்லையான்னு. நல்லா தூண்லாம் ஒரு 10 அடிக்கிட்ட நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது நல்லா தூண்ஸ் எல்லாம். ஓகே, இது வரவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்களாக தான் இருக்காங்க. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நீட்டுக்கு தூண் தான் இருக்குது. இது வேறு ஒரு சைடு சாமி படங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வரைஞ்ச சாமி படங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, வுட் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து மரத்தாலான செஞ்சுருக்காங்க, எல்லாமே வுட்டிலே செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குது. இது உள்ள அலோவ் பண்ணலை, இதுவும் சூப்பராக தான் இருக்குது. இது 3 பேரோட இது வச்சுருக்காங்க. ஆனால் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப எடுக்க முடியல. அவங்க 3 பேரையும் சேர்த்து எடுக்க முடியல. 3 பேர் ராஜாங்களா, அவங்க ராஜா வம்சத்தை சேர்ந்தவங்களாம் தெரியல. அவங்களோட ஒரு பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க, அது எடுக்க முடியல. நல்லா இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. 99% இவ்வளோ தாங்க மைசூர் பேலஸு. அவ்வளோதான். கீழே இறங்கிட்டால் அந்த படிக்கட்டு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். 2 சைடு இறங்கிக்கலாம், ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே இறங்கிக்கலாம். ரெண்டுமே இறங்கி காமிக்கிறவங்களுக்கு ஒரு வளைஞ்ச மாதிரி ஒரு படிக்கட்டு ஆப்போசிட்லேயே இறங்குறது. நம்ம இந்த சைடு இறங்கணும். அது எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. யானைகளுக்கு யூஸ் பண்ண சில பொருட்களை வெளியே ஷோகேஸில் வச்சுருக்காங்க. அதுவும் நெட்டில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு. இது ஷோ வந்து வச்சுருக்காங்க, யானைக்கு யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. வேலையை அலங்கரிக்கிற பொருட்கள் இதெல்லாம். செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃபீஸர். நல்லா தான் முடிஞ்சிச்சுங்க. இது மாதிரி நல்ல வீடியோ மீட் பண்ணலாம்.